ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு சேவிங் ஸ்கீம் நமக்கு உண்மையாலுமே லாபமா நஷ்டமா, ப்ளஸ் கோல்டு காயின் வாங்குறதுக்கு நம்ம இது கோல்டு சீட்டு போட்டு எடுக்கலாமா, இல்லை கிஃப்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்கீம் பார்த்து நம்ம வாங்கினா நல்லதா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க. இன்கேஸ் சீட்டு நம்ம நகை சீட்டு கட்டுறோம் ஒரு கடையில், அது பெரிய கடையோ சின்ன கடையோ, அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் அந்த அமௌண்ட் நமக்கு ரிட்டன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு காயின்ஸ் வாங்குறதுக்கு நகை சீட்டு போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோடய ஒப்பீனியன் தான் நான் இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கோல்டு காயின்ஸ் வாங்குறதுக்காக நீங்கள் நகை சீட்டு கண்டிப்பாக போட வேண்டாம். இப்போது டெய்லி நமக்கு ரேட் எல்லா ஆப்ஸ்லேயுமே தெரிஞ்சுக்க முடியும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நகைக்கடையோட ஆப் நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜிஆர்டியோ, லலிதாவோ, தங்கமயிலோ, அதுக்கு நம்ம அமௌண்ட் எதுவும் பே பண்ணணும், அந்த கடையில் சீட்டு ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமுமே கிடையாது. ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, காலையில் ஒரு 10 to 11க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் அன்னைய டேட் என்னவோ அது அப்டேட் ஆகிடும். அந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரேட் எப்போ கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, அமௌண்ட் கையில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் கோல்டு காயின்ஸ் வாங்கலாம். இல்லை என்னால் நேரில் போய் வாங்க முடியாது ஷாப்புக்கு போய் அப்படின்னா, நிறைய கடைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கோல்டு காயின்ஸ் வாங்கிக்கலாம். எப்போவுமே ஒரே கடையில் நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்குறது நல்லது. ஒரு சேல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் போய்ட்டு அந்த கடையில் வாங்கும்போது கொஞ்சம் வேஸ்டேஜும் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். இப்போ 2% போடுறாங்கன்னா 1%க்கு கொடுங்க, நான் மந்த்லி எடுக்கிறேன்னு சொன்னால் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப 2-3 டைம் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைப்பாங்க. ஸோ கோல்டு காயின்ஸ் வாங்குறதுக்கு சீட்டு போட வேண்டாம். நெக்ஸ்ட்டு கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஒரு ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலே கோல்டு சேவிங் ஸ்கீம் இருக்குது, ஜாயின் பண்ணுறீங்களான்னு அங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, ஒர்க் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடையில் இருக்கிற ஸ்டாஃபு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பல் பண்ணி போட வைப்பாங்க. இப்போ நம்ம ஒரு 50,000 கொண்டுட்டு போகிறோம், ஒரு 45,000க்கு தான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 5,000 உங்ககிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக உங்களை சீட்டு போட வச்சுருவாங்க. அது கேட்குற அளவுக்கு நமக்கு யாருக்கும் பொறுமையும் கிடையாது. இந்த ஸ்கீம் எந்த மாதிரி ஸ்கீமு, எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அதெல்லாம் நம்ம யாருமே கேட்கறது கிடையாது. ஏதோ ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டு வந்துடுறோம். நிறைய லேடீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்டுக்காகவே சீட்டு போடுறது. கிஃப்ட்டுக்காக தயவு செஞ்சு யாருமே சீட்டு போடாதீங்க. இப்போ நம்ம போடுறோம், நமக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்குறது வேறு. இந்த கடையில் போனால் கிஃப்ட் கொடுப்பாங்க, இந்த கடையில் போனால் கிஃப்ட் இல்லை அப்படின்னா, ஒரு ஏபி அப்படின்னு 2 கடை வச்சுக்கிட்டோன்னா, இங்கே கிஃப்ட் கொடுத்தா அங்கே போய் போடுறது. இது நல்ல ஸ்கீமாகவே இருந்தாலும் கிஃப்ட் கொடுக்கலன்னா இங்கே போடுறதில்ல. இது என்ன மைண்ட் செட்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதில் இப்போது நம்ம சீட்டோட கிஃப்ட்டோட ஒர்த் 1000 அப்படின்னா, இதில் நமக்கு பெனிஃபிட் ஒரு 3000 கிடைக்குது நல்ல அப்படின்னா, ஏன் இந்த 1000 கிஃப்ட்டை போய் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ கிஃப்ட்டுக்காக நகை சீட்டு போடவே போடாதீங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 5 மந்த்ஸ் கட்டியிருக்கேன், நான் அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல, நான் அந்த ஸ்கீமோட டேட்டும் முடிஞ்சிருச்சு, எனக்கு அமௌண்ட்டாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் நிறைய ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா, நீங்கள் கண்டினியூ பண்ணல அப்படின்னா ஃபுல் வேஸ்டேஜ் பே பண்ணி எந்தவித பெனிஃபிட்ஸும் இல்லாமல் இதுக்கு நகை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஜிஆர்டியில் இப்போ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க, டேட்டு உங்களுக்கு மெச்சூரிட்டி டேட்டுக்கு அப்புறமும் நீங்கள்லாம் போய் வாங்கலை அப்படின்னா, ஜிஆர்டி மாதிரி நிறைய ஷாப்ஸில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, உங்களுக்கு செக் அனுப்பிடுவாங்க. நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு செக் அனுப்பியிருப்பாங்க. இல்லை நீங்கள் கான்டாக்ட் நம்பர் நம்ம ஷாப்பில் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அமௌண்ட் செக் கலெக்ட் பண்ணிக்கோங்க, இது மாதிரி வவுச்சர் மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்க, இல்லை ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க சீட்டு எங்கள் ஃபேமிலியில் போட்டிருந்தாங்க, ஒரு 7 மந்த்ஸ் கட்டியிருந்தாங்க, டெத் ஆகிட்டாங்க, ஒரு 6 மந்த்ஸ் அதை நாங்கள் போகலை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட ஆதார் கார்டு வச்சு அவங்களோட பிளட் ரிலேஷன் யாராவது இருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் காமிச்சு நீங்கள் ப்ராப்பராக போயிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அதுலேயே நாமினின்னு ஒரு காலம் இருக்கும், அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அந்த நாமினி போயிட்டு க்ளோஸ் பண்ணி வாங்கிக்க முடியும்.
இப்போது சின்ன கடையோ பெரிய கடையோ நான் சீட்டு போட்டுட்டேன். பிரணவில் என்ன ஆச்சு அப்படின்ற ஸ்கேம் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ வந்து நான் அந்த கடையில் சீட்டு போட்டுட்டேன். XRY நான் எந்த கடையில் போட்டாலுமே இப்போ வந்து அந்த சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த கடையில், இல்லை அந்த கடையவே மூடிட்டாங்க அப்படின்னா, நான் போய் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த அமௌண்ட் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னா 100% வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அமௌண்ட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஸ்கீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எந்த ரெகுலேஷன்ஸுமே கிடையாது இந்த கோல்டு சேவிங் ஸ்கீம்க்குலாம். அந்தந்த ஷாப்பில் அவங்களே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி நடத்துறது தான். அந்த கடை மேலே இருக்கிற நம்பிக்கையில் மட்டும்தான் நம்ம அந்த கடையில் வந்து சீட்டு போடுறோம். ஸோ நம்ம போய் கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலோ என்ன பண்ணாலுமே அந்த அமௌண்ட் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையான கடையாக பார்த்து போடுங்க அப்படின்னு வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். பர்ட்டிகுலராக எந்த ஒரு ஷாப்பையும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணவும் முடியாது. இப்போது சில ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் அவங்களோட ஷேர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண் வந்து ஷேர் இருக்குது. நீங்களே கல்யாணோட ஷேர் ப்ரைஸ்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். தங்கமயில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனிஷ்க் இருக்குது. இந்த மாதிரி ஷாப்பில் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து நம்பிக்கையாக இருக்கலாம். அப்போ ஜிஆர்டியில் போடக்கூடாதா, லலிதாவில் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அந்த ஷாப் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக போடலாம். இன்கேஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் ரிட்டன் கிடைக்காது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே நடந்திருக்கு. பாபு ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஜுவல்லர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிஃப்ட்டுக்காக நிறையா இது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து போடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கணும் அந்த கடைக்கு. அந்த மாதிரி பார்த்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரான்ச் இப்போ க்ளோஸ் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ டி நகரில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டால் ஒரு ஷாப் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கும்போது இன்னொரு ஷாப்பில் வந்து நம்ம கேட்க முடியும் போயிட்டு. அவங்க வந்து நமக்கு தந்து தான் ஆகணும். இல்லாட்டி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. இப்போ இருக்கிறதே ஒரே ஒரு கடை தான் இருக்குது, ஒரு பிரான்ச் தான் இருக்குன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டா நம்ம எங்கே போய் கேட்க முடியும்? போலீஸ்லேயோ இந்த மாதிரி எங்கே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாலுமே அதை கம்ப்ளைண்ட்டெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. பட் வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் பிரணவ் ஜுவல்லர்ஸில் சீட்டு போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்காம போச்சு நகை, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, ஏதாவது ப்ரொசீட் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் ஆச்சா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே லோக்கலில் செட்டியார்கிட்ட இந்த மாதிரி ஆசாரி நகை செய்கிறவங்க கிட்ட தான் செய்வேன். நான் வந்து பெரிய கடையில் சீட்டு போட மாட்டேன். அந்த கடையில் சீட்டு போடணும்னா பர்சனலாக உங்களுக்கு அவங்கள தெரியும்னா நீங்கள் போடலாம். இல்லாட்டி நீங்கள் அமௌண்ட் சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கம்மியான வேஸ்டேஜ் தானே அப்படிங்கும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை கன்சிடர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் நாங்கள் சீட்டு போடுறோம், அங்கே எங்களுக்கு நிறையா ஆஃபர்ஸ் தராங்க, கிஃப்ட்ஸ் தராங்க, ரேட் வந்து கம்மி பண்ணி தராங்க, வேஸ்டேஜில் நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா போடுங்க. நிறைய எனக்கு இப்போ ரிப்பீட்டடாக வந்து கமெண்ட் வந்து வருது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போது சில டைம் நம்ம நகை எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா சிலர் எங்களுக்கு இதில் எதுவும் லாபமே இல்லை உங்களுக்கு சீட்டு போட்டு நீங்கள் எடுக்கிறதால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய கடைகளில் வந்து சொல்கிறாங்க. அந்த சேல்ஸ் பர்சன் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் திரும்ப கேளுங்க. லாபமே இல்லாமல் எப்படி வந்து அவங்க சீட்டு வந்து நடத்துவாங்க? அவங்க நம்மக்கிட்ட எடுத்து காமிப்பாங்க, நகை எல்லாம் பண்ணுவாங்க. எங்களுக்கு இதில் லாபமே இல்லை, நீங்கள் சீட்டு போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் தானே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நகை சீட்டு நம்ம போடும்போது நகை கடைக்குமே லாபம் இருக்குது. நம்ம கட்டுற அமௌண்ட் வச்சு அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லோன் இருந்துச்சுன்னா அதுக்கான இஎம்ஐஸ் வந்து பே பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா இன்னும் நிறையா அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை சேல் பண்ணும்போது அது மூலமாக அவங்களுக்கும் நிறையா வந்து லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்காத ஒரு விஷயத்த கடைக்காரவங்களும் யாரோ ஒரு பர்சன் கூட ஒரு விஷயத்தில் கெயின் இல்லை அப்படின்னா அதை நமக்காக வந்து பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க. உங்களுக்கு எந்த ஜுவல் பிடிச்சிருக்கோ, எவ்வளோ பார்கெயின் பண்ணி வேஸ்டேஜில் வாங்க முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்குங்க. அவங்க சொன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. இந்த ஆடி ஆச்சரியம் கிஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் கிட்ட நீங்கள் வேஸ்டேஜில் ரெடியூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க கொடுக்கறதில்ல. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா ஆடி கிஃப்ட்ஸ் போயிட்டுருக்கு, இப்போ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் போய் மேனேஜர்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் போயிட்டுருக்குன்னா நான் ரெகுலர் கஸ்டமர், நான் வந்து திரும்ப திரும்ப இங்கே தான் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு வேஸ்டேஜில் ரெடியூஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்கும்போது அப்போனா உங்களுக்கு கிஃப்ட் வராது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உனக்கு கிஃப்ட்டுக்கு நீங்கள் கொடுங்க, கிஃப்ட்டு ஒர்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லாதீங்க. மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு நீங்கள்
கேட்டால் மட்டும்தான் அவங்க வந்து பண்ணி தருவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நடந்திருக்கு. சில சமயம் நம்ம கம்மி பண்ணி கேட்டாலும் சில மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாம தான் நம்ம வந்து அந்த ஜுவல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. அப்படி வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டா கூட நமக்கு ஒரு திருப்தியாயிடும். நம்ம போயிட்டு இதை வாங்கிட்டு வரோம் ஓகே அப்படின்னு. வேஸ்டேஜில் ரெடியூஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து நமக்கு மைண்டில் தோணிகிட்டே தான் இருக்கும். நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் ஜுவல் வந்து வாங்குவாங்க. ஜிஆர்டி பற்றி நிறைய பேர் வீடியோவும் போட்டிருக்காங்க. அதே ஒரு சேம் மாடல் அவங்க வேஸ்டேஜ் கம்மியாக நம்ம வாங்கியிருக்கோன்னு போடும்போது நம்ம அதிகமான வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருக்கோங்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இது நம்ம ராசியோ என்னவோ தெரில, யார் நம்ம எப்போ நகை வாங்கணும்னு பிளான் பண்ணுறோமோ அப்போ நகை ரேட்டும் ஏறிடுது, சீட்டு கட்டும்போதும் ஏறிடுது. நம்ம வாங்க வேண்டாம்னு வாங்கிட்டு வந்திருப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு குறையும். ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா கோல்டு காயின் சேவிங்ஸ் வீடியோ தான் நம்ம வந்து சேனலில் போட போகிறோம். அப்படி சேவ் பண்ணி வாங்கும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, கோல்டு வந்து நமக்கு உண்மையாலுமே ப்ராஃபிட் கொடுக்குமா லாங் டேர்மில் பார்க்கும்போது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் எல்லாத்துக்குமே. உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.